ஏன்னா, மக்களுக்கு வந்து பொதுவா இந்த என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ராசி பலன்களே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது, அ அவங்கவங்க ஜனன ஜாதகம் தான் மெயினு. ஓகே. இப்ப மேஷராசி கல்யாணம் நடக்கும்னா, மேஷராசியில ஒரு 140,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வைங்க. உலக அளவுலயே இல்ல இந்தியாவிலேயே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, அதில ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்கல்ல. 12 ராசியுமே அத பிரிச்சோம்னா, உலக அளவுல ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு அ இது இருக்கும். எல்லாருக்குமே கல்யாணம் நடக்குதா? எல்லாருமே வீடு கட்டிடுறாங்களா? எல்லாருமே நான் என்ன சொல்றது? வேறு வேறு விதமா இதாயிட்டு இருக்காங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு அனுபவ இதா பார்த்தோம்னா, 25%லேருந்து 50% தான் அந்த ராசி பலன்கள்ங்கிறது பலிக்கும். வேலை செய்யும். ஓ! வேலை செய்யும். அது வேலையே செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ம். தனி மனித ஜாதகம் தான் நமக்கு சரியா வேலை செய்யும். இது ஒரு ஒரு நாட்டுக்குமே வந்து இதே மாரி ராசிங்கிறது இருக்கு, லக்னங்கிறது இருக்கு. ம். நம்மள எப்படி ஒரு நம்ம இந்த நேரத்தில பொறந்திருக்கோம், அத வச்சு லக்னத்த கணிப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில பொறந்திருக்கோம், அத வச்சு சந்திரன கணிப்பாங்க. அதுக்கப்புறம் தசாபுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்